அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் டேர்ம் 3ல் சாப்டர் 2 பார்க்க போகிறோம். இண்டிஜர்ஸ் முழுக்களை பற்றி இப்போ பார்க்கலாம். முழுக்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட இன்ட்ரடக்ஷன் பற்றி நம்ம பார்த்துடலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இண்டிஜர்ஸ் எப்பயுமே 0லேருந்து தான் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ 0லேருந்து தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ 0ல் இருந்து நமக்கு ரைட் சைடு, இப்போ ரைட் சைடுன்றது ரைட் சைடு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஒரு மிரராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மிரரில் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிரரில் பார்த்துட்ருக்கும்போது நம்மளோட ரைட் சைடு எந்த பக்கம் தெரியும் அப்படின்னா இந்த பக்கம் தெரியும். ஸோ இதுதான் 0க்கு ரைட் சைடுன்னு சொல்கிறோம், அதாவது 0க்கு வலதுபுறம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ரைட் சைடு. அப்போ 0க்கு ரைட் சைடில் எப்பயுமே பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ் இருக்கும், அதாவது ப்ளஸ். இண்டிஜர்ஸோட சிம்பிள் இசட். ஸோ நான் ப்ளஸ் இசட்னு எழுதிக்கிறேன். ஸோ பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ்னால் 0, 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இது எண்டு இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த நம்பர் லைன். நெக்ஸ்ட்டு 0க்கு இதே மாதிரி மிரரில் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எங்கே இருக்கும், லெஃப்ட் சைடு லெஃப்ட் ஹேண்டு இந்த பக்கம் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம 0க்கு லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இடதுபுறம். ஸோ 0க்கு இடதுபுறம் இருக்கிறது எல்லாமே -1, அதாவது மிக குறை எண்கள். -1, -2, -3, அதாவது நெகட்டிவ் இண்டிஜர்ஸ். இண்டிஜர்ஸோட சிம்பிள் இசட். ஸோ -z. ஸோ நெகட்டிவ் இண்டிஜர்ஸாக இருக்கும். 0க்கு வலதுபுறத்தில் இருக்கிறது எல்லாம் என்னவாக இருக்கும், மிகை எண்களாக இருக்கும், அதாவது பாசிட்டிவ் இண்டிஜர்ஸாக இருக்கும். 0க்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் இண்டிஜர்ஸ், அதாவது குறை எண்களாக இருக்கும். ஓகே, இப்படி தான் நம்ம பார்க்கணும். எப்பயுமே நமக்கு 0, 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும், வேல்யூ என்ன ஆகும், ஒவ்வொரு இதோட வேல்யூ நம்பர்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரைட் சைடில் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரைட் சைடில் இண்டிஜர்ஸோட வேல்யூ எப்பயும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா -1, -2. இப்போ 0 விட -1 ஸ்மால், அதாவது சின்ன நம்பர். -1 விட -2 சின்ன நம்பர். ஸோ -2 விட அப்போ போய்கிட்டே இருக்கும்போது, இந்த பக்கம் போய்கிட்டே இருக்கும்போது அந்த இண்டிஜர்ஸோட வேல்யூ என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ லெஃப்ட் சைடில் அதோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும், ரைட் சைடில் அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லெஃப்ட் சைடில் எப்பயுமே லெஸர், ரைட் சைடில் எப்பயுமே நமக்கு கிரேட்டர். ஸோ இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். 0 ஒரு மிகை எண்ணும் இல்லை, குறை எண்ணும் இல்லை, அதாவது பாசிட்டிவும் இல்லை, நெகட்டிவும் இல்லை. ஸோ 0க்கு எந்த வேல்யூமே இல்லை, ப்ளஸ்ஸும் இல்லை, மைனஸும் இல்லை. ஓகேயா? சரி, இப்போ நம்ம கொஷின்ஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், அருந்தக்கூடிய தண்ணீரானது தரை மட்டத்திலிருந்து 100 மீட்டருக்கு கீழே கிடைக்கிறது. இதனை டேஷ் மீட்டர் என குறிப்பிடலாம். த போர்ட்டபிள் வாட்டர் அவைலபிள் அட் 100 மீட்டர் பிலோ த கிரவுண்ட் லெவல் இஸ் டினோட்டட் ஆஸ் டேஷ் மீட்டர். அதாவது தரை மட்டத்தில், இப்போ இதான் தரை மட்டம் அப்படின்னா இந்த தரை மட்டத்துக்கு கீழே கிடைக்கிற தண்ணியை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அப்போ கீழே அப்படின்றப்ப அதோட சார்ஜ் நெகட்டிவ், அதாவது குறையன், அது ஒரு குறையன். ஸோ 100 மீட்டர் அப்படின்றது -100. ஸோ இது என்னவாகும், ஸோ -100 நெகட்டிவில் எழுதணும். ஸோ கீழே தரை மட்டத்துக்கு கீழே இருக்கிறனால நெகட்டிவ், இதே இது தரை மட்டத்துக்கு மேலே இருந்தால் பாசிட்டிவ். ஸோ ஆன்சர் -100. செகண்ட் கொஷின், ஒரு விசைப்பீரி விமானம், அதாவது ஜெட் 2500 மீட்டர், 2500 மீட்டர் உயரத்தில் இருப்பது டேஷ் மீட்டர். எ ஜெட் பிளேன் at a height of 2500 meter is dash meter. அதாவது நம்ம ஜெட் எப்பயுமே எங்கே போகும், நமக்கு தரைக்கு மேலே தான் போகும். ஸோ தரைக்கு கீழே இருந்தால் நம்ம நெகட்டிவ்னு சொல்லியிருக்கோம். இப்போ தரைக்கு மேலே இருக்குது. ஸோ தரை மட்டத்தை தான் நம்ம 0ன்னு வச்சுக்குவோம். ஸோ 0க்கு மேலே இருக்கிறனால இது என்னது, இது பாசிட்டிவ். ஸோ ப்ளஸ் 2500 இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேர்ட் கொஷின், -5 முதல் +5 வரையிலான இரு எண்களையும் உள்ளடக்கி, அந்த இரு எண்களையும் உள்ளடக்கிக்கணும். -5 +5 இந்த ரெண்டையும்
உள்ளடக்கி முழுக்களின் எண்ணிக்கை. There are dash integers are from -5 to +5 both inclusive. அதாவது ஃபஸ்ட்டு இன்டிஜர் நாம் எப்படி பார்ப்போம்னு சொல்லியிருக்கிறோம், நாம் ஜீரோலேருந்து கன்சிடர் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ ஜீரோவுக்கு ரைட் சைடு எப்பயுமே என்ன இருக்கும், நமக்கு பாசிட்டிவ் தான் இருக்கும். ஸோ 1 2 3 4 5 நமக்கு +5 வரைக்கும் சொல்கிறனால +5 வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். இப்போ இந்த பக்கம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, -5 வரைக்கும். இப்போ -1 -2 -3 -4 -5. ஸோ இப்போ எத்தனை வேல்யூஸ் இருக்குது அப்படி பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 11 வேல்யூஸ் இருக்குது. ஸோ -5லேருந்து +5 வரைக்கும் உள்ள வேல்யூஸ் வந்து 11. ஸோ 11 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 4th கொஷின், டேஷ் ஆனது மிகை முழுவும் அல்ல குறை முழுவும் அல்ல. டேஷ் இஸ் அன் இன்டிஜர் விச் இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் இன்ட்ரடக்ஷன் பார்க்கும்போது. ஜீரோக்கு தான் பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை. ஸோ 0 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. பின்வரும் சூழலை முழுக்களாக குறிப்பிடுக. ருப்பீஸ் 1500 1500 வைப்பு தொகை. ரூபாய் 1500 வைப்பு தொகை. வைப்பு தொகைனா நம்ம பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறது. ஸோ ஆல்ரெடி நம்ம பேங்க்கில் மணி இருக்கும், அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணியை என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா தொகையை நாம் டெபாசிட் பண்ணுறோம். represent the following situation as integer. A deposit of rupees 1500. ஸோ டெபாசிட்னா நாம் ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து +1500. இதே வித்ட்ரா அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இருக்கிற தொகையிலேருந்து நாம் என்ன பண்ணுறோம், நமக்கு தேவையான தொகையை நம்ம எடுத்துக்கிறோம், வித்ட்ரா பண்ணி எடுக்கிறோம் பேங்க்லேருந்து. ஸோ அது வந்து மைனஸில் வரும். இங்கே வைப்பு தொகை டெபாசிட் சொன்னனால இது வந்து +1500. 6th கொஷின், எண் கோட்டில் -7 என்ற எண்ணிற்கு 4 அலகுகள் தொலைவில் வலதுபுறத்தில் இருக்கும் எண் என்ன? ஆன் த நம்பர் லைன் விச் நம்பர் இஸ் 4 யூனிட்ஸ் டு த ரைட் ஆஃப் -7. இப்போ நமக்கு -7 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு -7 நாம் வந்து ஒரு நம்பர் லைனில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ -7க்கு எந்த சைட் சொல்லியிருக்கிறாங்க, ரைட் சைட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வலதுபுறம். ஸோ வலதுபுறம்னா இந்த பக்கம் தான் போகணும். ஸோ அப்போ வலதுபுறம்னா வலதுபுறத்தில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். -6 -5 -4 -3 -2 -1 0. ஓகேயா? இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, -7 என்ற எண்ணிற்கு 4 அலகுகள் தொலைவில். அப்போ 4 அலகுகள் 4 யூனிட்ஸ் நம்ம ஜம்ப் பண்ணி பார்க்கணும். ஸோ -7லேருந்து வலதுபுறன்றனால நம்ம இந்த பக்கம் ஜம்ப் பண்ணுறோம். இதே இடதுபுறம்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாம் இந்த பக்கம் ஜம்ப் பண்ணணும். ஸோ 1 1 2 3 4. ஸோ 4 அலகுகள் தொலைவில் என்ன நம்பர் கிடச்சிருக்கு, நமக்கு -3 கிடச்சிருக்கு. ஸோ அந்த -3 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது அந்த ஆன்சர். ஸோ -3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 7th கொஷின், எண் கோட்டில் 3 என்ற எண்ணிற்கு 5 அலகுகள் தொலைவில் இடதுபுறத்தில் இருக்கும் எண். ஸோ நம்பர் வந்து 3 கொடுத்துருக்குறாங்க. யூனிட்ஸ் வந்து நமக்கு 5 அலகுகள் 5 அலகுகள் தொலைவில் இடதுபுறத்தில், அதுவும் இடதுபுறத்தில் லெஃப்ட் சைடில் இருக்கும் எண் என்ன? ஆன் த நம்பர் லைன் விச் நம்பர் இஸ் 5 யூனிட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் 3. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அந்த நம்பர் லைனில் ஃபஸ்ட்டு 3யை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடுன்னு சொல்கிறனால நமக்கு இந்த பக்கம் தான் நம்ம போகணும். ஸோ இங்கே இடதுபுறம்னு சொல்லியிருக்கனால ஸோ இதில் இருந்து அப்போ நம்ம என்ன பண்ணணும், 2 1 0 -1 -2 -3 வரைக்கும் எழுதிக்கலாம். ஓகேயா? இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கிறாங்க, 3ல் இருந்து நமக்கு 5 அலகுகள் நமக்கு என்ன நம்பர் வருது, என்ன எண் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 1 2 3
4 5. ஸோ இப்போ 5 அலகுகள் நம்ம ஜம்ப் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு -2. ஸோ 3லேருந்து 5 அலகுகள் தொலைவில் இடதுபுறத்தில் இருக்கிற எண் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா -2. ஸோ த கரெக்ட் ஆன்சர் -2. அது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் -2. 8th கொஷின். பின்வரும் எண்களுக்கு எதிரெண் காண்க. ஃபைண்ட் த ஆப்போசிட் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ். ஓகே, என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 44, நெக்ஸ்ட்டு -312. இப்போ 44க்கு பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே கொடுக்கல, எந்த சிம்பிளுமே கொடுக்கல, ப்ளஸ்ஸு கொடுக்கல, மைனஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஆக்சுவலி இதோட சிம்பிள் என்ன அப்படின்னா மைனஸ். இதோட சிம்பிள் எதுவுமே கொடுக்கலன்னா இதோட சிம்பிள் வந்து +44ன்னு கொஷினில் எடுத்துக்கணும் நம்ம. ஸோ +44. அப்போ அந்த +44க்கு நாம் எதிரன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து -44. நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்கிறது -312 கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுக்கு எதிரன் அப்படின்னா +312. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. 9th கொஷின். பெட்டியில் லெஸ் தேன், கிரேட்டர் தேன் அல்லது ஈக்குவல் என பொருத்தமான குறியீட்டை எடுக்க. புட் த அப்ரோப்ரியேட் சைன்ஸ் as less than, greater than or equal in the box. ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்குறாங்க -7, நெக்ஸ்ட்டு 8 கொடுத்துருக்குறாங்க. ஸோ -7ன்றது ஒரு நெகட்டிவ் இண்டிஜர், 8ன்றது ஒரு பாசிட்டிவ் இண்டிஜர். கண்டிப்பாக நெகட்டிவ் இண்டிஜரை விட பாசிட்டிவ் இண்டிஜர் ஒரு பெரிய எண்ணு தான். ஸோ இந்த இடத்துல வந்து 8 தான் பிக்கஸ்ட் ஒன். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு லெஸர் தேன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் -999 -1000. இப்போ பார்த்தோன்னா இப்போ சாதாரணமாக இங்கே நெகட்டிவ் இல்லாமல் 999 விட ஆக்சுவலி 1000 தான் பிக்கஸ்ட் நம்பர். ஆனால் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்குறாங்க, இங்கே நெகட்டிவ் ஒரு மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மைனஸ் கொடுத்துருந்தா இந்த 1000 விட 999 தான் பிக்கஸ்ட் நம்பர். ஸோ இங்கே வந்து கிரேட்டர் தேன் சிம்பிள் வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்தாலே தெரியும் -111 -111. ஸோ இது ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஈக்குவல். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே லெஸர் தேன், கிரேட்டர் தேன், ஈக்குவல் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. 10th கொஷின். -5 முதல் 6 வரையிலான எண்களில் டேஷ் மிகை முழுக்கள் உள்ளன. தேர் ஆர் டேஷ் பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ் ஃப்ரம் -5 to 6. ஸோ -5லேருந்து 6க்குள்ளே எத்தனை பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ் மட்டும் கேட்டிருக்கனால நம்ம 0லேருந்து எழுதிக்கலாம். ஸோ 0 1 2 3 4 5 6. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 7 நம்பர்ஸ் வரும். ஸோ 7 பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ், 7 மிகை முழுக்கள் உள்ளன. இப்போ 0 வந்து நீங்கள் யோசிக்கலாம், மிகை முழுவும் அல்ல குறை முழுவும் அல்ல பார்த்துருக்கோம். அதுக்கு வந்து சிம்பிள்லாம் கிடையாது, ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்ற சிம்பிள் தான் இல்லை. பட் நெகட்டிவ் இண்டிஜர்ஸை விட இது கிரேட்டர் தானே இருக்குது இல்லையா, பெருசாக இருக்குது இல்லையா. ஸோ அதனால் இது வந்து மிகை முழுக்களில் தான் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. 11th கொஷின். எந்த ஓர் எண்ணின் நிலையையும் அதன் எதிரெண்ணையும் தீர்மானிக்கும் எண். அதாவது ஒரு எண்ணோட பொசிஷன், பிளேஸையும் அதோட எதிரெண், ஒரு நம்பருக்கு ஒரு எதிரெண் இருக்கும் இல்லையா, அதையும் தீர்மானிக்கிறது எந்த எண் அப்படின்னு கேட்குறாங்க. த நம்பர் விச் டிட்டர்மைன்ஸ் மார்க்கிங் த பொசிஷன் ஆஃப் எனி நம்பர் டு இட்ஸ் ஆப்போசிட் ஆன் அ நம்பர் லைன் இஸ். நாம் என்ன பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு நம்பர் லைன் பார்க்கும்போதே நமக்கு சென்டராக இருக்கிறது 0. அந்த 0 வச்சு தான் பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ் எங்கே இருக்கும், நெகட்டிவ் இண்டிஜர்ஸ் எங்கே இருக்கும், எந்த பொசிஷனில் இருக்கும் எல்லாம் பார்த்தோம். ஸோ அப்போ 0 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த இடத்துல 0 தான் ஒரு எண்ணோட நிலையும் எதிரெண்ணையும் குறிக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. 12th கொஷின். 0க்கு இடதுபுறம் 20 அலகுகள் தொலைவில் உள்ள எண்ணின் எதிரெண். The opposite of 20 units to the left of 0. இப்போ 0 இருக்குது அப்படின்னா அதுக்கு லெஃப்ட் சைடு எந்த சைடு இருக்கும், இந்த பக்கம் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் எத்தனை யூனிட் சொல்லியிருக்கிறாங்க, 20 அலகுகள் தொலைவில் இருக்கிற ஒரு எண். அப்போ 20 அலகுகள், ஒரு அலகு தொலைவில் இருந்தால் அது -1, 2 அலகுகள் தொலைவில் இருந்தால் அது -2. அப்போ 20 அலகுகள் தொலைவில் இருந்தால் அந்த எண் என்னவாக இருக்கும், -20 இருக்கும்.
ஸோ அந்த அலகு வந்து -20, அந்த நம்பர் வந்து -20. ஆனால் இங்கே -20 கேட்கல. இங்கே கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, தொலைவில் உள்ள எண்ணின் எதிர் எண். அந்த எண்ணி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். -20ன்றது இந்த எண்ணுக்கு எதிரன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு +20 தான் அந்த எண்ணோட எதிரன். ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏல வந்து 20க்கு எந்த சிம்பிளும் கொடுக்கல. ஸோ ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸும் இல்லை, எதுவும் கொடுக்கல அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் தான். ஸோ இது வந்து ஒரு மிகை முழுக்கள் தான். ஸோ +20 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. 13th கொஷின். +15 கிலோமீட்டர் என்பது ஓர் இடத்திலிருந்து 15 கிலோமீட்டர் கிழக்கை குறிக்கும் எனில் அந்த இடத்திலிருந்து 15 கிலோமீட்டர் மேற்கை எவ்வாறு குறிக்கலாம்? அதாவது ஒரு இடத்துல இருந்து இதுதான் ஈஸ்ட், அதாவது கிழக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கிழக்கை வந்து +15 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. இது வந்து ஈஸ்ட்டு அப்படின்னா இந்த 15 கிலோமீட்டர் வெஸ்ட்டை நம்ம வந்து எப்படி குறிக்கலாம்? அதே இடத்துல இருந்து 15 கிலோமீட்டர் வெஸ்ட்டு. ஸோ இந்த 15 கிலோமீட்டரை நம்ம எப்படி குறிக்கலாம் அப்படி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பக்கம் ஈஸ்ட் வந்து ப்ளஸ் அப்படின்னா இந்த வெஸ்ட் வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? மைனஸாக இருக்கும். ஸோ -15 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபோர்டீன்த் கொஷின். பின்வரும் முழுக்களை ஏறு வரிசையில் எழுதுக. அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டிஜர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். நாம் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரை பற்றி நம்ம சின்ன கிளாஸ்லேருந்தே நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல இன்டிஜர்ஸோட அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் எப்படின்றத பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டர்னால் என்ன, ஏறு வரிசைனா என்ன அப்படின்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எழுதணும், ஆர்டராக எழுதணும். ஸோ சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும். ஃபஸ்ட்டு நாம் எப்பயுமே எப்படி கற்றுருக்குறோம், நாம் ஃபஸ்ட்டு 0லேருந்து நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம். ஸோ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸை ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 0, இங்கே வந்து 12 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது, 25, 18 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற பாசிட்டிவ் நம்பர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம், அப்புறம் நெகட்டிவ் நம்பர்ஸை எழுதிக்கலாம். அப்போ இருக்கிறதுல இதில் எது சிறிய நம்பர் அப்படின்னா 0, நெக்ஸ்ட்டு என்ன வரும், 1 வரும், நெக்ஸ்ட்டு 3 வரும், நெக்ஸ்ட்டு 12 வரும், நெக்ஸ்ட்டு 25 வரும், நெக்ஸ்ட்டு 18 வரும், லாஸ்ட்டாக 25 வரும். ஸோ நம்ம பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எல்லாம் நாம் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் எதெல்லாம் இருக்குது, -15 இருக்குது, -7 இருக்குது, -5, -20. இப்போ இங்கே 4 நம்பர்ஸ் தான் இருக்குது. இப்போ இந்த -15, -7, -5, -20 இதில் எது இருக்கிறதுலே ஸ்மால் நம்பர் அப்படின்னா -20. ஸோ -20 தான் இருக்கிறதுலே ஸ்மால் நம்பர், -20. நெக்ஸ்ட் இது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா 15, -15, அதுக்கப்புறம் -15, -15, நெக்ஸ்ட்டு -7, -7. ஸோ லாஸ்ட்டாக தான் -5. ஸோ இந்த ஆர்டர் எங்கே இருக்குது அப்படின்னா -20, -15, -7 இதெல்லாம் அங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ இதே மாதிரி அசெண்டிங் ஆர்டர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 15th கொஷின். ஓகே, இதுதான் லாஸ்ட் கொஷின். பின்வரும் முழுக்களை இறங்கு வரிசையில் எழுதுக. அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டிஜர்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னால் நமக்கு தெரியும், நமக்கு பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண் வரைக்கும் எழுதணும். ஃபஸ்ட்டு பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண் வரைக்கும் எழுதணும். ஓகே, இந்த சம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறதுலே பெரிய எண், நமக்கு பெரிய எண் அப்படின்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் இன்டிஜர் மிகை முழுக்களாக தான் இருக்கும். இதில் எதெல்லாம் மிகை முழுக்கள் அப்படின்னா 65, 78, 400. ஸோ இந்த 3 நம்பரில் எது பிக்கஸ்ட் நம்பர் அப்படின்னா 400 தான் பிக்கஸ்ட் நம்பர். ஸோ 400 ஃபஸ்ட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பிக்கஸ்ட் நம்பர் எது அப்படின்னா 78. நெக்ஸ்ட்டு பிக்கஸ்ட் நம்பர் 65. ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் நாம் பார்க்கணும். நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் எதெல்லாம் -99, -120, -46, -600. ஓகே, இதில் இருக்கிறதுலே எது பிக்கஸ்ட் நம்பர் அப்படின்னா -46 தான் பிக்கஸ்ட் நம்பர். ஓகேயா, நெகட்டிவை பொறுத்த வரைக்கும் எது சின்ன நம்பராக இருக்கோ அதுதான் பெரிய நம்பராக இருக்கும். ஸோ -46. நெக்ஸ்ட்டு பிக்கஸ்ட் நம்பர் -46 எழுதியாச்சு. ஸோ க்ராஸ் அவுட் பண்ணிக்கலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு
99. ஸோ மைனஸ் 99 மைனஸ் 99 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு மைனஸ் 120 மைனஸ் 120 அதுவும் எழுதியாச்சு. லாஸ்ட்டாக எது இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னா மைனஸ் 600. ஸோ இதுதான் இண்டிஜர்ஸோட டிசெண்டிங் ஆர்டர். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு நாளைக்கு